அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்து ஆல இம்ரான் 185வது வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சொல்லுவான், ஒமல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது இல்லா மத்தாவுல் குரூர், ஏமாற்றக்கூடிய சில அற்ப சுகங்கள் தான் என்று இந்த வசனத்தில் இறைவன் இவ்வாறு குறிப்பிடுவான். சமீபத்தில் நெடுஞ்சாலையில் வைக்கக்கூடிய ஒரு தடுப்பு சுவரில் இந்த ஒரு வாசகத்தை எழுதியிருந்ததை நான் படித்தேன். என்ன வாசகம் சொன்னால், நாம் வசிக்கக்கூடிய இந்த புவி நமக்கு வாடகை நிலம். அந்த வாடகை நிலத்தை அழிக்கவோ அபகரிக்கவோ நம்மளுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது என்று ஒரு வாசகம் அடுதில் எழுதியிருந்தது. ஒரு வாடகை வீட்டில் நம்ம குடியிருக்கிறோம் என்று சொன்னால், நம்ம சில குறிப்பிட்ட காலங்கள் தங்குறதற்கு வாடகைகளை செலுத்தி நம்ம தங்கி கொள்ளலாமே தவிர, அதில் சேதத்தை ஏற்படுத்துவதற்கோ அதனை சொந்தம் கொண்டாடுவதற்கோ எந்த விதமான உரிமையும் கிடையாதல்லவா. அது போன்றுதான் இந்த உலகம் என்பதை அந்த நெடுஞ்சாலைத்துறை வாசகத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதைத்தான் இறைவன் மேலே உள்ள வசனத்தில் குறிப்பிடுறான். இதனை நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு சஹீஹுல் புகாரில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய தோள் புஜத்தை பிடித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து இவ்வாறு சொன்னாங்க, குன் ஃபித் துன்யா கரீம், இந்த உலகத்தில் நீ ஏழ்மையாக வாழ்ந்து கொள், ஆபிரி சபீல், அல்லது நீ வழிபோக்கன் போல நீ வாழ்ந்து கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. ஏழ்மையானா அதுக்கு கரீப் என்ற ஒரு வார்த்தை, இந்த உலகத்தில் உனக்கு எது போதும் என்று இருக்கிறதோ அதை தகுதி மீறி ஆசைப்பட்டு இந்த உலகத்தில் சேமிக்க நினைக்காது என்பது கரீப் என்ற ஒரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தங்க. அடுத்து அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வாறு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அந்த ஹதீஸினுடைய தொடர் இருக்கிறது. இப்போ நீ சாயந்தர நேரத்தில் இருக்கிற என்று சொன்னால், பலா தன் தளரி சபாகா, காலை நேரத்தை நீ எதிர்பார்க்காத. அதே நேரத்தில் நீ காலை நேரத்தில் இருக்கிற என்று சொன்னால் மாலை நேரத்தை நீ எதிர்பார்க்காத. நீ உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் நீ ஆரோக்கியமாக இருந்தால், நோய் வருவதற்கு முன்னால் அந்த ஆரோக்கியத்தை நீ பேணி நீ நடந்து கொள். அதே நேரத்தில் நீ ஆயுளோடு இருக்கிறாய் என்று சொன்னால் மௌத்துக்கு முன்னால் அந்த ஆயுளை நீ பயன்படுத்தி கொள் என்று இந்த ஹதீஸுக்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் நம்மளுடைய நிலையை பாருங்கள், எப்போ நம்ம சொத்தை நம்ம பிரிக்கிறோமோ அதோடு நம்ம சொந்தத்தையும் நம்ம பிரித்து விடுகிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும்.